நமஸ்காரம். நவோ நவோ பவதி ஜாயமானஹா என்று ஒரு வாக்கியம். பெருமான் அன்றன்றைக்கு புதியது புதியதாக இருக்கிறார். அதை தமிழ் பாசுரத்தில் சொல்லும் ஆழ்வார், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் என்று பாடினார். அன்றன்றைக்கு புதியது புதியதாக புது அமுதத்தைப் போல் இருக்கிறார், இனிக்கிறார். நமக்கு பெருமான் பழையவரா? கண்டிப்பாக. ஒரு ஊரிலிருந்து அவர் தினப்படி பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் திருமலையில் சீனிவாச பெருமானை தினப்படி கடந்த 50 வருடங்களாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். பெரிய பாக்கியம். அவருக்கு அடுத்த நாள் செல்லும் போது பெருமான் எப்படி இருப்பார்? ரொம்ப தெரிந்தவர், நன்கு புரிந்தவர், பழையவர், மதிப்பு மரியாதை இன்றும் குறையாமல் வைத்திருக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாம். அவரிடத்தில் எனக்கு சுகமாக இருக்கிறது. இது எல்லாம் சொல்லுவோமா? ஆனால் அதை காட்டிலும் வேறொன்று வேண்டும், இருக்கிறது. அது குடும்பத்தாரிடம் வராது. கல்யாணமாகி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது குழந்தை பிறந்து அவனுக்கோ அவளுக்கோ வயது 20 வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதும் ஒத்தருக்கொத்தர் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறோம். விட்டே கொடுக்க மாட்டோம். உண்மையாக லாயலாக இருக்கிறோம். கடமை உணர்வோடு எல்லாவற்றையும் செய்கிறோம். எல்லாம் சரி. ஆனால் அந்த குழந்தை பிறந்த முதல் 4-5 ஆண்டுகள் என்ன ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு இருந்ததோ அது இப்போது 15 வயதுக்கோ 20 வயதுக்கோ இருக்குமா? கணவன் மனைவிக்குள்ளேயே உண்மையாக இருக்கார்கள், கடமை உணர்வோடு இருப்பார்கள், ஆசையுடன் இருப்பார்கள், மரியாதையுடன் இருப்பார்கள். எல்லாமே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புதிதாக கல்யாணமானா போலே தோன்றுமா? இப்ப 1 வயது குழந்தையை போல தோன்றுமா? நிச்சயம் தோன்றாது. அங்குதான் ஆழ்வார் பெருமானை வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த சுவாமி யாரோ ஒருத்தர்னு சொன்னேனே, 50 ஆண்டுகளாக வெங்கடேச பெருமானை தரிசித்து வருகிறார். நாம் குடும்பத்தில் பார்க்கும் அந்த கடமை உணர்வு, மரியாதை, மதிப்பு, கடமை இதுதான் இருக்குமா? அல்லது ஒன்றை புதியதாக முதல் ஆண்டு பார்க்கும்போது ஈர்ப்பு இருக்குமே, ஒரு ஆவா, வேட்கை, காதல், அந்த ஒரு பாவம், அந்த ஒரு உணர்வு தினமுமே அந்த பெருமானிடத்தில் வரும். அதைத்தான் வேதம் நவோ நவோ பவதின்னு சொல்லுகிறது. அதைத்தான் ஆழ்வார் அப்பொழுதைக்கப்பொழுதே நாராவமுதம்ங்கிறார். இந்த அன்பும் இந்த ஈர்ப்பும் மற்றொருத்தரிடத்தில் கிடைக்காது. இது நமக்கே எத்தனையோ முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த திவ்யதேசத்துக்கு இந்த ஆண்டு போய்விட்டு வந்திருப்போம். அடுத்த ஆண்டு வேண்டாம் என்றால் தோணும், இன்னும் போக வேண்டும்னு தோணும்.
இந்த உற்சவம் சேவித்திருக்கிறோம், அந்த உற்சவத்துக்கு போகலாம்னு தோணும். இதே உற்சவத்தை இங்கு நின்று கொண்டு சேவிக்கலாம்னு தோணும். ஒவ்வொன்றும் புதிய புதிய கோணம், அட்ராக்டிவ், அப்பீலிங், ஈர்ப்போடு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த இனிமை, அழகு, இதெல்லாம் தான் பெருமானிடத்தில் தனி சிறப்பு. இது வேறு எங்கேயும் யாரிடத்திலையும் எப்போதும் பார்க்க முடியாது. அவரிடத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால்தான் ஒரு புத்தகத்தை ஒரு முறை படித்து விட்டால் எத்தனை முறை படிக்க தோன்றும். சிறப்பான கதை புத்தகமாக இருந்தாலும் 2 முறை 3 முறை படிக்கலாம், அப்புறம் மாட்டோம். ஆனால் பெருமான்கிற அந்த புத்தகத்தை எத்தனை முறை படித்தாலும் புதியதாகத்தான் இருப்பார். இன்னும் கேட்டால், ஒரு உற்சவத்துக்கு போய்விட்டு வந்ததிலிருந்து இன்னும் பல கோயில்களுக்கு போக வேண்டும், பல உற்சவங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த காதல் இன்னும் வளர்ந்து விடும். இதை சற்று புரிந்து கொண்டோமானால், இறை உணர்வு, பெருமானிடத்தில் அனுபவம்ங்கிறது எவ்வளவு சிறப்பானதுன்னு நம் உள்ளத்தில் ஊறத் தொடங்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.